ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆதிசக்தி மாதா கி ஜெய். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோஹிணாம் நிதஜே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமः. ஆதிசக்தி ஸ்ரீ மாதா ஸ்ரீ பாதுகாம் பூஜயாமி நமः. இப்பொழுது ஆர்வி நகர் கொடுங்கையூர் குரு விநாயகர் ஐயப்பனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் மகா சண்டி ஹோமம், சதசண்டி ஹோமம், இந்த பூர்வாங்கம் ஆகப்பட்ட இந்த பூஜை துவங்க இருப்பதால் இந்த விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாளுக்கு எப்பவுமே கர்க்கடக மாசம் ரொம்ப விசேஷமானது. கர்க்கடகம் என்றால் ஆடி மாசம் சொல்லுவாள். ஆடிக்கு தான் கர்க்கடக மாசம் சொல்லுவாள். இந்த ஆடி மாசத்துல நம்ம பண்ணக்கூடிய இந்த விழாவை சீரும் சிறப்புமாக செய்யக்கூடிய இவ்வேளையில் இந்த நகர மக்கள் அல்லாது இந்த புவியுலகில் வரக்கூடிய எல்லோரும் எல்லாவித நன்மைகளும் பெற வேண்டும் என்பதை கருதி இந்த மகாயாகத்தை எங்களுடைய குழுவினர்களுடன் இந்த குரு விநாயகர் ஆலயத்தை துவங்குகின்றோம். இந்த குரு விநாயகர் ஆலயமாகப்பட்டது, அவருக்கு பேரே பார்த்தீங்கன்னா குரு விநாயகன் பேரு. எல்லாருக்கும் சொல்ல மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவா இல்லையா? அதே மாதிரி குரு என்பவர் யார்? எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர் மட்டுமல்ல. அது நம்மள என்ன கத்துன்னு வந்தோம்? ஒண்ணுமே கிடையாது. நம்ம என்ன கத்துன்னு வந்தோம்? நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாரும் சரியும், எல்லாரும் ஒன்னும் சொல்லுவா இல்லையா? நம்ம குழந்தை பிறக்கும் போது அம்மா சொல்லுவா அப்பா பார்த்து அழறது, தாத்தா பாட்டி அழுது, பாட்டி பார்த்து அழறதுன்னு சொல்லுவா. அது அப்படி கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உணர்ச்சி, நம்ம கத்துன்னு வந்த ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? பசி என்கிறது மட்டும்தான். குழந்தை பூமியில பிறந்த உடனே பார்த்தேன்னாக்க விழுந்த உடனே வீல் அழும். அந்த வீல் அழும்போது என்ன தெரியும்? குழந்தை அழறது, அவளை ஃபீடிங் பண்ணு சொல்லுவா. தாயார் தான் அதுக்கு பால் கொடுப்பா. அந்த பால் கொடுத்த மாத்திரைக்கும் அது பசி ஆறின உடனே சிரிக்கும். இது தாத்தா பார்த்து சீக்கிறது, பாட்டியை பார்த்து சீக்கிறதுன்னு சொல்லுவா. அது கிடையாது. அது முதல் உணர்ச்சி. அந்த உணர்ச்சி கூட வருதுன்னாக்க பசினால் தான் வருது. அந்த பசின்றது எப்படி வருது? இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு குருநாதர் குரு விநாயகர்னா என்ன? அதுக்கு தான் இந்த அர்த்தத்தை இவ்வளவு விளக்கமா கொடுக்கின்ற உங்ககிட்ட. அந்த குழந்தை பிறக்கிறது தாயார் பார்த்து இதுதான் உங்க அப்பா அப்படின்னு சொன்னாதான் புரியும் இல்லையா? தாயார் காமித்தால் மட்டும்தான் தந்தை. இதுதான் உன் தந்தை, இது உன் பெரிய அப்பா, இது உன் பெரிய அம்மா, இது உன் சித்தி, இது உன் சித்தப்பா, இது மாமன், இது மாமி, இதெல்லாம் அத்தை, அத்தின் பேர். இது சொல்றது யாரு? உணர்வுகளை ஊற்றுவள் தாயார் மட்டும்தான் இல்லையா? அந்த தாயார் என்பது சாதாரண ஆள் கிடையாது. அந்த தாயார் எப்படியா பட்டவள் அப்படின்றதான் நம்ம சொல்லிட்டு வரோம். பாக்கி எல்லாம் என்ன கருத்துட்டு இருக்கோம்? நம்ம அம்மாவா சொல்லப்படுறதுதான் எல்லாம் நிச்சயம். அது ஒரு இரவல். அம்மாவா பார்த்து போறதுதான் ஒரு இரவல். அப்பா என்றது யாரு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கல்வி என்பது என்ன? ஒரு குருநாதர் போடக்கூடிய ஒரு பிச்சை. அந்த குருநாதர் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? எல்லாம் நானே பெரிய வியாபி மகா வியாபி சொல்ல முடியுமா?
பிறந்த உடனே எல்லாரும் இதுவா வந்து ஒண்ணு முடியாது. அதுக்கு தனி ஒரு தபஸ் பண்ணணும். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அப்போ அந்த பாக்கியம் ஆகப்பட்டது யாரு? தாய், மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்றா இல்லையா? தாயா பார்த்து சொல்லக்கூடிய இந்த பிதா, இந்த பிதாவாக பிதாவால முடியக்கூடிய என்னது? தாயாரால முடியறது என்னது? தாயார என்ன செய்வா? தகப்பனார் என்ன செய்வா? யக்ஷன் வந்து தர்மராஜனை கேட்கிறார், உலகத்திலேயே பூமிக்கு மேல் பொறுமையானவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். யக்ஷன் வந்து தர்மராஜன் கிட்ட கேட்கிற. அப்ப கேட்கும் போது சொல்றார் தர்மராஜர், என் தாய்க்கு மேல ஒரு அப்படியாப்பட்ட ஒரு இது நான் பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட க்ஷமையா தரித்ரி, என் தாய்க்கு மேல யாரும் கிடையாது அப்படின்னு. தாயாருக்கு மிஞ்சின தெய்வமே கிடையாதுன்னு சொல்லுவேன். அம்மா தான் முதல் தெய்வம். சரி, அப்படி ஆகாசத்தை விட பெருசுது யாரு? ஆகாசம் பிரம்மாண்டமா இருக்கு, அதை விட பெருசு யாரு அப்படின்னு கேட்கிறார். எங்க அப்பாவோட ஹிருதயம் அப்படின்ற. தகப்பன்லாம் சாதாரணம் கிடையாது, அவனும் பெரிய வசத்தானி ஒருத்தன் இல்லையா? அப்பன்றவன் சாதாரணம் கிடையாது. எங்க அப்பா அப்பாவோட ஹிருதயம் எவ்வளவு கல்மனசே எல்லாம் சொல்லுவா. அந்த விளையாட்டு டைம்ல நான் திட்டினா தான் பண்ணினா தான் நாளைக்கு நான் படுற கஷ்டத்தை அவன் பட்டக்கூடாது என்பதை முன் உணர்வு சொல்லிருக்கணும் தகப்பன இல்லையா? அதான் தகப்பன். தாய் முட்கண் தெய்வம் தான். ஆனா தகப்பன் முன்னாடி ஒரு 10 மாசம் சுமந்துடுறா. முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து பிந்தை பயனேதும் பாராமல் அங்கமெல்லாம் நொன்றப்பட்டால் தாயின்னு சொல்லிட்டு நம்ம படிவத்துல சொல்றார். உண்மைதான். ஆனா பின்னை பயனேதும் பாராமல் என்பது கரெக்டான வார்த்தை. அந்த பின்னை பயனேதும் என்பதை அது அர்த்தமே தகப்பன் தான் மொத்தத்தையும். ஏன்னா இவனை பாலூட்டி சீராட்டி வளர்க்கறது மட்டும் அல்ல, அது அந்த தகப்பன் அவனை தோல்லையும் தூக்கி தாக்கி போட்டுன்னு 365 நாள் கிடைக்கிறாள். 300 நாள் தான் 10 மாசம் கூட கிடையாது. இங்களை பார்த்தேன்னு வச்சுக்க, 27 நட்சத்திரம் தான் கணக்கு. 27 நட்சத்திரம் 10 ரவுண்டு அடிச்சதுனாக்கா கர்ப்பத்தை வெளில வந்துடணும் அவன். அது மாதிரி தங்க மாட்டான் அந்த கர்ப்பத்துல. கர்ப்பவாசம் இருக்கக்கூடாது. 30 நாள் கணக்கு இல்ல, 27 நாள் கணக்கு. அப்படியுமா இத்தனை டாக்டர் எல்லாம் படிச்சா இத்தனை டேட் கொடுப்பா, இத்தனை வாரம் கணக்கு கொடுப்பான். 42 வாரம் 47 வாரம் தான் கொடுப்பா இல்லையா? தான் கணக்கு. ஆனா இதே மாதிரி தாய் இதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேளையில் இந்த யாகங்கள் சிறப்புகள் அப்படின்னு சொல்லும் போது நடக்கின்றது. இந்த தாயார் ஆகப்பட்டவள் அவ்வளவு வசதி. ஆனா தகப்பன் ஆகப்பட்டவன் அதுக்கும் அபரிமிதமானவன் என்பது அர்த்தம். அந்த அபரிமிதமானவன் யாரு? தன்னை பெற்ற தகப்பன். தன்னை பெற்ற தகப்பன் யார்? அவன் சின்ன வயசுல என்னவனோ பண்ணிட்டு இருப்பான், அயோக்கியத்தனம் பண்ணுவான், என்னன்னோ பண்ணுவான். தனக்குன்னு வரும்போதுதான் அந்த காலத்து சொல்லுவாள் கால் கட்டு போடும் சொல்லுவான். அந்த கால் கட்டு போடும் போதுதான் அந்த குடும்பத்தோட உணர்வு வரும். அவனோட உணர்வோட அங்கதான் தெரியும். அப்பொழுது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேனோ அந்த கஷ்டத்தை நிவர்த்தி அடைந்து இந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்று தன்னை வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவன் தகப்பனார். இந்த தகப்பனார் அந்த தகப்பனார் சொல்லக்கூடிய ஒரே ஒரு உபதேசம் அப்படி ஆகப்பட்டிருந்தா அது எல்லாமே இரவல் தான். எல்லாம் இரவல் தான். நீ கத்துண்டே எதுவுமே வரல. உன் குருநாதர்னு சொல்லிட்டு உன்னை உபதேசம் பண்ண, இதுதான் வாத்தியார். இந்த வாத்தியார்கிட்ட போ, இந்த வாத்தியார் உன்னை சொல்லிக் கொடுப்பார். இந்த வாத்தியார் செவி வழி கல்வி சொல்வா, கற்றவை கல்வின்னு சொல்லுவா, கற்பதே கல்வி என்று சொல்லுவா. அந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பது ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் மாதா பிதா குரு சொரூபமா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் இந்த குரு விநாயகர் ஆலயம். இந்த குரு விநாயகர் ஆலயத்துல பார்த்தேன்னாக்கா என்ன இல்ல கூட பாருங்களேன், அவரு மட்டும் இல்ல. இந்த குரு விநாயகர்
தன்னை தானே தானே அடக்கி கொள்ளாமல் தன் மாதா பிதா முன்னாடி வச்சுட்டு இருக்கார். தன் தாயாரையும் தன் தகப்பனையும் வச்சுண்டு தன் சகோதரர்களையும் பக்கத்துல பார்த்து ரைட் லெப்ட்ல பார்த்தா பார்வதி வாமபாகம். பார்வதி ஆகப்பட்டவள் எங்க இருக்கணும்? இடது கை பக்கத்துல இருக்கணும். பரமேஸ்வரன் எங்க இருக்கணும்? வலது கை பக்கத்துல இருக்கணும் சொல்வா. இடது கை பக்கம் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி சாட்சாத் பார்வதி தேவி சமானம். வலது கையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் யாரு? ருத்ரஸ்வரூபின்னு பேர். அந்த ருத்ரஸ்வரூபி இந்த கோயில கிடைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கோயிலும் இந்த மாதிரி அமையாது. ஏன்னா ஒரு பாக்கியம், பூர்வ புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இந்த குருவிநாயகர் ஆலயத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஆர்வி நகர். ஆர்வி நகர்னாவே ஆர் அப்படின்னா என்னது? இதுவரை பண்ணி முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஒரு ஜனாதிபதி இங்க இருந்தார், வெங்கட்ராமன் சொல்லிட்டு. ஆர்வி வெங்கட்ராமன் அவர் தான் இந்த இடத்துல இருந்தார். அவருடைய பேரை இந்த நாட்டுக்கு திருவிளையாட வச்சு எல்லாம் பண்ணது. இந்த பேர் அருளை வெங்கடராமன் அப்படின்னு ரெண்டு பேரும் இல்லையா, ஹரிஹரன் அப்படின்னு பேர் இல்லையா. வெங்கடம் இருக்கான், ராமன் இருக்கான், ஹரியும் இருக்கான், எல்லாம் சேர்ந்து இருக்கான், பரமேஸ்வரனும் சேர்ந்து இருக்கான். இந்த இந்த உலகத்துடைய இந்த நகருடைய பேர்லயே ஒரு அழகு இருக்கு. அழகு அழகு என்பதை நம்ம புதுசா சொல்லணும் அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு அழகு இருக்கு. ஒரு வார்த்தைக்கு ஒரு ரா ஒரு அழகு, ஒரு மா ஒரு அழகு. அம்மான்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் பேசலாம், அப்பான்னு சொன்னா 2 மாசம் பேசலாம். பிரத்யக்ஷ இந்த தாயாரை பத்தி பேசுறவங்க ஜென்ம வரையும் பேசலாம். அதனால தாயார் ரொம்ப வசதி. அந்த தாயாரை சொல்லியா, ஒரு கல்யாணத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ண என்ன பண்ணுவாங்க? ஆகாசவாணி சாட்சியாக, அக்னி சாட்சியாக, அமைந்திருக்கும் பிராமணர்கள் சாட்சியாக, பந்து மித்திரர்கள் சாட்சியாக, 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாக, 30 முக்கோடி தேவதர்கள் இவளுக்கு சமானம், இவளுக்கு கீழதான் எல்லாமே. அவ பேர் தான் என்ன? லலிதா மகாத்ரிபுர சுந்தரி, சாமுண்டீஸ்வரி, சண்டிகா பரமேஸ்வரின் பேர். அவ பேர் திரயஸ்திருகம் சத்கோடி தேவதா ஸ்வரூபிணி லலிதா மகாத்ரிபுர சுந்தரின் பேர். அவ பேர் என்னடா அப்படி சொல்றேன்னு பாக்குறேன் நினைச்சுக்காதீங்க. அப்பா எல்லாம் வசதி தான், அம்மா எல்லாம் வசதி தான். ஆனா அண்ணா தங்க 2 பேர் இருக்கா. இவ அக்கா தம்பியோ, இவ தங்க. இவ அண்ணா யாரு தெரியுமோ இல்லையோ? மகாவிஷ்ணு. இவள் போடக்கூடிய சொடுக்கை அடுத்த அவதாரமா எடுத்து முடித்து கொடுத்தவர் மகாவிஷ்ணு. லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாக்கியம் ஒண்ணு வரும். அந்த வாக்கியத்துக்கு நிகரான ஒரு வார்த்தை யாராலையுமே சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை. அம்மாள் சும்மா தமாஷா உட்கார்ந்து ஒரு பிராதஸ்ரவணத்துல ஒரு புதன்கிழமையில கையை தன்னை தடவிட்டு நகை நிறைய வந்துடுத்து, என்ன பண்றது தெரியலன்னு சொல்லிட்டு தன்னை என்ன பண்ணி கிள்ளி போறாளாம். அதுக்கு அர்ச்சனை ஒரு பேர் கராங்குழி நக்கோத் பண்ண நாராயண தசாகிருதி. அம்மாள் 10 விரல இருக்கக்கூடிய ஒரு நகத்தை கீழே போட்டாலாம். அந்த 10 விரல் நகத்து பூமியில விழுந்த உடனே நாராயணம் 10 அவதாரமா எடுத்தாராம். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன ராமபல ராமபரசுராம. அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ண கல்கியான்னு சொல்லிட்டு ஒரு 10 அவதாரத்தை எடுத்து இந்த பூலோகத்துல வரக்கூடிய இந்த அவதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய வரப்போடுறா அண்ணா, அதை நீதான் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு அண்ணாவோட பிரார்த்தனை பண்ணிட்டே போட்டாலாம். கர அங்குலி நக உற்பன்ன நாராயண தசாகிருதி. அவர் நினைச்சுட்டே போறாளாம். ஏன்னா அண்ணா தம்பி கூடிய 1000 தான் அவளுக்கு பந்து மித்திரத்துவம் பாசத்துவம் இருந்தாலும் அண்ணன் தங்கை பாசங்கள் அப்படின்றது கடைசி வரையும் எனக்கு மாற்றக்கூடாது. எதை கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர்கொண்டு வந்தால் சகோதரி, சும்மா டைலாக்ல சொல்லிடலாம். ஆனா அண்ணன் தங்கையோட பாசங்களுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. அவன் 1000 தான் அயோக்கியனா இருந்தாலும்
அந்த அண்ணன் மேல இருக்கக்கூடிய தங்கியோடைய பாசம் மாறவே மாறாது. அதே மாதிரிதான் பாசம் தாயார் வச்சுட்டு இருக்கேன் அந்த இடத்துல. அதான் சொல்ற என்ன பண்ற, ஆர்டர் போடுற தாயார் கர உங்களின் அகோத் பண்ண நாராஜன தசாகிருதி. அண்ணா இதே மாதிரி நிறைய ராட்சச அவதாரம் எடுக்கிறா, இது என்னால ஒன்னும் பண்ண முடியாது, இது நீதான் என்னை ரட்சிக்கணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும், நான் மட்டும் இல்ல எல்லாரும் சேர்ந்து உன்னை பிரார்த்திக்கின்றோம் சொல்லிட்டு பகவான பிரார்த்தனை பண்றச்ச நடக்கக்கூடியதுதான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம். அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தோடைய இந்த சண்டி ஹோமமாவுடைய பூர்வ அங்கம் ஆகப்படக்கூடிய இந்த வேளையில், இந்த சாய ரட்சையில், இந்த 8ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்திரவாரம் பேர். ஸ்திரம் தெரியுமா, அழியாத நாள் என்றார். ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு பேர் உண்டு. ஆனா இந்த சனிக்கிழமைக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான டேட். எவன் ஒருவன் சனிக்கிழமையில கிரக பிரவேசம் பண்றானோ அவன் 10 வீடு வாங்குவான். யாருக்கா தெரியுமா? சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வேணான் எந்த மகாபாபி சொன்னான்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணு உண்டு, அது கிடையாது. யாருக்கு சனி உச்சம் செவ்வாய் உச்சமா இருக்கானோ அந்த சமயத்துல இந்த காலம் எல்லா நாளும் நல்நாளே, எல்லா நாளும் பொன்னாளே. ஆனா நாளுக்கு நிகழ்து கிடையாது, இது கிடையாது. சில நட்சத்திரங்களில் பிரவேசிக்க கூடாது. பரணி, பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை, திருவாதிரை, இது மாதிரி நடக்க போகக்கூடாது. வைத்தியத்தையும் போகக்கூடாது. அங்க போய் படுத்தாருன்னா இது தீதரு சுவாதி, இதனால போய் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா படுத்தார் மீறார், திரும்பி வர மாட்டார் அர்த்தம். அதனால சில நட்சத்திரத்துக்கு தான் வாக்கியமே சொல்ல தவிர நாள் என்கின்ற கிழமைக்கு எதுவும் சொல்லவில்லை என்பதே பொருள். அதனால இந்த நாளில் ஸ்திரவாரமாகப்பட்ட இத்திருநாளில் 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாசத்தில் நடக்கக்கூடிய இந்த 8ஆம் தேதி அன்னைக்கு ஸ்திரவாரமாகப்பட்ட நாள் பிரமாதமான நாள். இன்றைய நட்சத்திரம் பிரமாதமான நட்சத்திரம். இன்றைய வாரம் சுபகிரக வாரம். அப்படியாப்பட்ட ஹோரை, நான் பேசுற ஹோரையோ சுக்கர ஹோரை. சனியோட நாள்ல சுக்கர ஹோரையில பேசினா சுக்கரனும் சனியும் ஃப்ரெண்டு. சுக்கர பகவானும் சனி பகவானும் நானும் கேமராமேன் வந்து பேசுங்க சொல்லிட்டு இருந்தார். எனக்கு பேச டைமே வரல. ஆனா அம்மா சொல்றேன் பேசாதேன்னா. இப்ப பேசுறது கொடுத்தா மைக் கொடுத்தா நான் 10 நிமிஷம் தான் பேசுவேன்னு 2 நிமிஷம் பேச விட்டான்னு. காரணம் என்ன? இது சுக்கர ஹோரை. இது சனிக்கிழமையில சுக்கர ஹோரையில பேசினாதான் அம்பாள் யாரு? சுக்கர ஸ்வரூபிணி இல்லையா? லலிதா மகாத்ரிபுரி. இந்த டைம்ல பேசினா எல்லாருக்கும் எல்லா சங்கடங்களும் நீங்கி எல்லா சுகத்தையும் தரக்கூடிய ஒரு திருவேலைதான் சுக்கர ஹோரைன்னு சொல்லுவான். அவனுக்கு என்னப்பா சுக்கரதசை நடக்குதுன்னுவான். எவனா ஒருத்தன் பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரக்காரா பிறந்ததுல இருந்து அவன் 13 வயசோ 12 வயசோ அவனோட தாரித்திரத்தை அவன் கஷ்டப்பட்டிருப்பான். பரணி, பூரம், பூராடம் இது சுக்கரன். பிறக்கும் போது சுக்கரதசை வரக்கூடாது. பிறக்கும் போது சுக்கரதசை வந்தா அவனுக்கு ஆபத்துன்னு அர்த்தம். சுக்கர தசை எப்ப வரணும்? அந்த 12 வயசு 13 வயசுல வரணும். 20 வருஷம் சுக்கர தசை. ஒவ்வொரு தசைக்கும் ஒரு நாள் இருக்கு. சூரிய தசை இத்தனை வருஷம், சந்திர தசை 10 வருஷம், செவ்வாய் தசை 7 வருஷம், அடுத்தது ராகு தசை 18 வருஷம், அடுத்தது குரு தசை வந்து 16 வருஷம், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா புத தசை 17 வருஷம், கேது தசை 7 வருஷம், வருஷம் வந்துட்டாரு. சனி தசை 19 வருஷம். அதுக்கப்புறமா சுக்கரதசை வருது 20 வருஷம் சுக்கரதசை. ஏதன் மத்தியில மிடில் வரணும் சுக்கரதசை. அப்பதான் டாப்பர் இல்லையா? அந்த டாப் எப்படி வரணும்னா அந்த தசை அந்த டைம் இப்ப பார்த்தேன்னாக்கா சுக்கர ஹோர சுக்கர தசை இந்த நாட்டுக்கே கிடைச்சிருக்கு. நம்ம ஹோரைக்கு நம்ம ஆர்வி நகருக்கே கிடைச்சிருக்கு. இந்த சுக்கர ஹோரையில தான் வந்து அம்பாள் வந்து பேச சொல்ற. அந்த சுக்கர ஹோரையில தாயாரே வர போறா உள்ள அவனத்துல வந்து உட்கார போறா. நீ கூப்பிடுறா கோந்தே நான் வரேன்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க தாயார். இந்த பார்த்தேன்னாக்கா லலிதா மகாத்ரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி
அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிரத்யட்சமா இருக்கா. இந்த சமயத்துல வேண்டிய வரத்தை மனசார எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிண்டு, அம்மா எல்லாரும் நன்னா இருக்கணும் ஒரு வார்த்தை கூப்பிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாப்பா, அம்மா நான் மட்டும் நன்னா இருக்கணும் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. எல்லாரும் நன்னா இருக்கணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்க கஷ்டத்தை தான் மற்றவங்களை போய் பாப்பா. அதே மாதிரி பாருங்க, நன்னா பிரார்த்தனை பண்ணீங்க. நிறைய கஷ்டங்கள், நிறைய துக்கங்கள், நிறைய விதமான செயல்கள் எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் அப்படின்னா சத்ருக்கள் சொல்ல முடியாது. இந்த காலத்துல சத்ருக்கள் பார்த்தீங்கன்னாக்கா மறைமுக சத்ருக்கள் நிறைய பேர் வருவா இல்லையா. அனுகூல சத்ரு, பிரதிகூல சத்ரு, உபய சத்ரு, ஆச சத்ரு, அனாஹாச சத்ரு எல்லாத்துலயும் இருப்பா. சிரிச்சுட்டே இருப்பா. ஆப்பிள உன்ன மாதிரி யாரும் கிடையாதுன்னுவான். அவன் தான் கோழி வெட்டுறான்னு அர்த்தம். ஜாகிரதையா இருக்கணும் நம்ம. ஏன்னா அப்படிதான் அனுகூல சத்ருன்னு பேர். சிரிச்சுட்டே இருப்பான். ஏய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா, சூப்பர், டாப், ரொம்ப ரொம்ப நம்பர் ஒன் அப்படின்னுவான். நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அப்போ கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எவன் ஒருத்த முகஸ்துதி பாடுறானோ அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பாடல்லாம் உண்டு. ஸ்துதி பாடும் பாடும் சொல்ல இல்லையா. எவன் ஒருத்தர் ஸ்துதி ஒருத்தர் உன்னை பாடுறானோ உனக்கு ஆப்புன்னு அர்த்தம். ஜாகிரதையா இருக்கணும். ஸ்துதி பாடுறவன் வந்து நமஸ்காரம் பண்ணிடுவோன்ற அப்பா உன்னோட உபச்சாரம் வேண்டாம், ஏன்னா நான் சாஷ்டா நமஸ்காரம் பண்ணி விடுறேன்னு சொல்லணும். ஏன்னா அதே மாதிரி உபச்சாரங்கள் ஸ்துதிகள் இல்லாமல் எல்லாவற்றையும் மறந்து எல்லா விதமான ஆலயம் எங்க வச்சிருக்கா, கோயில் எதுக்கு வச்சிருக்கா, நம்ம ஆத்துல பண்றோம், பூஜை பண்றோம், விளக்கு தீபம் ஏத்துறோம். யாரால ஒரு நிமிஷம் பீஸ்ஃபுல்லா உள்ள சுவாமியை கும்பிடுறது யாரு மனசா சொல்லுங்க, யாரு பார்ப்போம். விளக்கு ஏத்துறோம், தீபம் ஏத்துறோம், ஏதோ கடமைக்குன்னு பூஜை பண்றோமே தவிர ஆத்மார்த்தமா யாரும் பூஜை பண்றீங்களா? மனசாட்சியை தொட்டு யாரோ சொல்லுங்க, நான் சத்தியமா பூஜை பண்றேன் சுவாமி சொல்லுங்க. கிடையாது. ஏன்னா அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கும், ரேடியோ ஃபாஸ்டா வைக்கும், டிவி வைக்கும். தரித்திரனை அதை ஆஃப் பண்ண, அது ஏதோ ஒரு கண்ணமனா வாயில் வரக்கூடிய அபத்தமான வார்த்தையை தொட்டி அந்த குழந்தைய திட்டுறதும் பக்கத்தாத திட்டுறதும் கொஞ்சம் கம்மியா பேசுவாங்கள. அப்போ உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஆகப்பட்டது அந்த பூஜையில இல்ல, அவளுடைய கேள்வி பேச்சு வார்த்தையில தான் இருக்கு. அதனாலதான் பகவான் என்ன பண்ணா, கோயில் என்ற வச்சான். கோயில வைக்கும் போது பாத்தீங்கன்னா கடவுளை பார்க்கும் போது கடவுளை எங்கேயுமே தேட வேண்டாம். எங்கடா இருக்கான்னா, மீவா ரசூக வர்த்தன்வே பீதா வா அசத்யநூபமா தஸ்யா அஷிகாயா மத்யே பரமாத்மா யவஸ்திதா. நீவாரம் என்கின்ற நெல் கதிர் இருக்கு இல்லையா, நெல் கதிர் மேல சின்னதா ஒரு ஆஷ்கல ஒரு மயில் இருக்கும், குட்டியா இருக்கும். அந்த மாதிரி இதுலதான் பகவான் நம்ம கிட்ட இருக்கான். எங்க இருக்கான்? நம்ம கிட்ட இருக்கான். கடவுள் எங்க இருக்கான்? காட்ட இல்ல, கடல் இல்ல, காட்ட உள், கடந்து போ உள்ள. இங்க இருக்கான் கடவுள். இந்த ஜீவாத் அடிக்கிறத நின்று போச்சு ஓம் லட்சது இல்லையா, அதுதான் கடவுள். ஜீவாத்மா பரமாத்மாஜ முக்தானாம் பரமாகித. அந்த ஐயப்ப உட்காந்துருக்கா, எப்படி உட்காந்துருக்காங்க? ஐயப்பா பைதிகாரனா உட்காந்துருக்கான், இப்படி பிடிச்சுட்டு இருக்கான். என்ன அர்த்தம் அது தெரியுமா? ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு சேர்ந்துனா நீ தாண்டா சுவாமின்னு காட்டுறான் சின்முத்திரையில. சின்முத்திரை இது. இதுக்கு முன்னாடி ஒரு சீம சிவர் மாதிரி ஒரு சிவர் இருக்கு, அதுக்கு பேர் தான் அந்தராத்மான்னு பேர். அந்த அந்தராத்மா என்ன பண்ண தெரியுமோ இல்லையோ, காமம். காமம்னா என்ன நினைச்சுட்டு அதை பத்தி அந்த காமம்னா அந்த கர்மம் கிடையாது. காமம்னாவே ஆசைன்னு அர்த்தம். காமம்னா ஆசை, ஆசைப்படுறது. அவன் வீடு வாங்கிட்டானா நானும் ஒரு வீடு வாங்கினோம், அவன் கார் வாங்கிட்டானா நானும் கார் வாங்கினோம். ஓ அவன் பென்ஸ் வாங்கிட்டானா நான் அதுக்கு மேல ஒண்ணு வாங்கிக்கிறேன். இது போட்டி, பொறாமை, ஆசை, அபலங்கள், இதெல்லாம் தெரியதான் வந்து இந்த காமம் பேரு. என்னது? அந்த இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி ஸ்வரூபன்யே நமஹான்னு சொல்றோம். ஜீவாத்மா பரமாத்மா அந்தராத்மா. அந்த அந்தராத்மா தான் வந்து நம்மள ஆடின்னு இருக்கு. இந்த கோயில்ல வந்து சண்டிகோமம் எடுத்து போ அந்த போயாவது உன் பாவத்தை தொலை அப்படின்றோம். என் பக்கத்து வீட்டுல கோவு ஊத்துறாங்க, போய் சாப்பிட்டா எனக்கு வந்து அந்த இதுவும் எனக்கு இந்த கீரையும் இந்த குழம்பும் கிடைக்கும். நான் இந்த வீடு என்ன கிடைக்கும்?
இங்க வந்து ஐயர் வந்து புளியோரை தான் கொடுப்பாரு எனக்கு. சோ அதே மாதிரிலாம் இல்லாமல் எல்லா விதமான இதுவும் உண்டுதான், எல்லா சௌக்கியம்தான். அந்த தாயார் அப்படியாப்பட்ட காளி அவள் யாரு, அந்த கூழ் ஊற்றி திருவிழா நடத்த இடத்துல அப்படி இருப்பா, உக்ரஸ்வரூபியா இருப்பா, ஆனந்தமா இருப்பா. அந்த தேவதை எதையும் கேட்கல. அந்த தேவதை என்ன கேட்டதுன்னா, உனக்கு என்ன ஆகாரத்தை கொடுன்னு கேட்டது. நீராகாரமா கொடுக்குறா, கூழை கொடுக்குறா. அந்த கூழை குடி தாயார் சந்தோஷப்படுற. பாக்கி நீ வைக்கிற பதார்த்தம் சாமி எடுக்கிற நினைச்சுட்டு இருக்கியா? அதான் கிடையாது. நீ ஓன் டேஸ்டுக்கு நீ வச்சுட்டு இருக்க சாப்பிடுற, அது கிடையாது. அதனால வந்து அவ சாப்பிடுறது அந்த கூழ் மட்டும்தான். நீ உப்பு போடு, ஒண்ணு இல்லாம கொடு, சப்பா கொடு, ஆனா பக்தியா கொடு, அவ ஏத்துப்ப. அம்மா என்கிட்ட இதாமா இருக்கு தாயே அடி சொல்லுவா. அபிராமி பத்ததி படம், அந்த காலத்து படம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த படத்துல பார்த்தீங்கன்னாக்கா சூரியராஜா படம் பாட்டு ஆடிட்டு இருப்பார். இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம நம்பியார் வந்து பெரிய வாசிட்டு இருப்பார். தாயார் எங்க போகல, அங்கதான் போவா. அந்த பாட்டு ஒரு பாட்டு பிரமாதமான பாட்டு, ஞாபகத்துக்கு வரல. அதான் பாட்டு ஆத்தாடி மாரியம்மா ஆத்தி வைக்கும்மா. அந்த பாட்டு பாடும்போது தாயாக்கு அரிசிய பாயாச்சு பாயாக்கு இது பண்ணுவா சொல்லு. அது மாதிரி இந்த ஆயாக்கு அரிசிய நான் பாலாடு வச்சிருக்கேன், நீ வந்து வீணாக்கு போகாத தாயே சொல்லுவான். அதோட ஒரு கவலை சாப்பிட்டு போவாளா. எது சொல்ல வரனா, எங்க பக்தியா கொடுக்குறானோ அங்க சத்தியமா தாயார் அவங்க நித்திய பிரத்யட்சமா இருப்பா. அந்த பக்திய வந்து இங்க காட்டுறதுக்கு தான் தாயார் வந்து வருஷா வருஷம் பிரதி சம்வத்சரம் இந்த குருவிநாயகர் ஆலயத்துல ஐயப்பன் கோயில்ல எந்த ராஜா எந்த பட்டம் போனாலும் எங்க யார் இருந்தாலும் இந்த திருவிழாவை யாரும் எந்தவித விக்னங்கள் இன்றி நடத்தி கொண்டிருக்கார் இந்த குழுவினர்கள். அதனால இந்த குழுவினருக்கு ஒரு பாராட்டு தெரிவித்துக் கொண்டு, இந்த வருஷம் அல்லாது 26ல் சூரிய சந்திரன் காலம் இருக்க பரியந்தம் இந்த குருவிநாயகர் ஆலயத்தில் இந்த சண்டி ஹவனம் நடந்து கொண்டு எல்லோரும் இந்த ஆர்வி நகர் மக்கள் அல்லாது கொடுங்கையூர் பாரத தேசமே சௌக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த விழாவை நான் துவங்க இருக்கின்றோம். முதல் கால பூஜையாக இன்று மகா திரிபுர சுந்தரி எங்க அண்ணா ரவி நான் வந்து நவாவரண பூஜை அங்க ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கார். தாயார்கிட்ட என்ன நவாவரண பூஜையை புரிஞ்சு அம்பாளுக்கு வந்து சக்தி பீடம் எந்தெந்த ரூபத்தில் இருக்காலோ அந்த ரூபத்தை அண்ணா பண்ணிட்டு இருக்கார். அதோடைய ஆகர்ஷணமாகப்பட்டு இந்த தாயார் நாங்க ஆவாகனம் பண்ண போறோம். இந்த ஆவாகனம் பண்ணி நான் முதல் சொன்ன மாதிரி லலிதாவை திரிபுர சுந்தரி லலிதா மகா திருசுந்தரி ஆவாகனம் பண்ணி இதுல வர வச்சு அவளை சந்துஷ்டி பண்ணி எல்லாரும் நல்ல சௌக்கியமாக வேண்டிட்டு இந்த யாகத்தை பண்ணி நாளைய தினம் காலை கோபூஜையுடன் கார்த்தால 7 மணிக்கு கோபூஜை 7 மணின்றது 7:30 மணி ஆகும். 7 மணிக்கு ஆரம்பிக்கவே சொல்லப்படாது. இப்ப துவங்குற நாளே அப்படிதான் இருக்கும்போது தேர் வந்து வடம் நகர்றது ரொம்ப கஷ்டம். நகர்ந்துனா ஓடி வந்துடும் வட்டத்துக்கு. அது மாதிரி அது நடம் வந்து பார்த்தா மெதுவாக நகர்ந்துருக்கு, நகர்ந்து வந்துட்டு இருக்கு. நாளை காலை நிஜமாவே வந்து வேகமா தான் வண்டி வந்துட்டு இருக்கும். ஆனால் நாளை காலை தினம் கார்த்தால எல்லாரும் 7லேருந்து 7:30 இந்த கோபூஜையுடன் இந்த சண்டி ஹோமத்தை கண்டு கழித்து பகவானின் லலிதா மகாத்திருவின் பேருளை பெற வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொண்டு தாயாரின் 13 அத்தியாயம் என்பது பேர். அத்தியாயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னாக்க, சார் அத்தியாயம்னா நான் பேசுறதா நான் படிக்கிறதா அப்படின்னு கிடையாது. முதல் 3 அத்தியாயத்துல சரஸ்வதியா இருக்கு, அடுத்தது மகாலட்சுமியா இருக்கு, அப்புறமா துர்கையா இருக்கு. துர்கா லட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபிணி ராஜராஜேஸ்வரி லலிதா மகாத்திருவ சுந்தரி எந்தெந்த ரூபத்துல இருந்து என்னென்ன தர முடியுமோ என் குழந்தையோட கல்வியை உயர்த்துவது, என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவது, என்னுடைய சத்ருக்களிலிருந்து என்னை காப்பாற்றுவது, என்னை என்றும் இளமையாக வைத்துக் கொள்வது, என்றும் என்னை ஆனந்தத்துடன் வைத்துக் கொள்வது, நோய் நொடி இல்லாமல் வைத்துக் கொள்வது என்பதை கருதிதான் 13 அத்தியாயம். ஒருவர் ஒரு வாச்சல் அம்பாளை பத்தி சொல்ற. உவாச்சா
ரிஷியோவாச்ச தேவ்யோவாச்ச மார்க்கண்டயோவாச்ச. ஒரு வாச்சா அப்படி வருதுனாக்கா அந்த வாசகம் மார்க்கண்டேயன் சொல்றாரு வருது கீதத்துல, அம்மா இந்த புவி உலகில் மக்கள் ஸ்ரத்தை அஸ்ரத்தை உடன் இருக்கின்றார்கள் என்பதை நான் பொருட்படுத்தவில்லை. ஸ்ரத்தையாக இருப்பதற்கு காரணத்தை எதை நீ சொல்லி அருவாளையாக அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப தேவி அம்பா பதில் சொல்ற, தேவியோ வாச்சா டே அப்படி சொல்ற எப்படின்னாக்கா நம்ம சொல்ற அப்படின்னு அம்பா சொல்ற, மார்க்கண்டேயா அது காரணம் கிடையாதுடா குழந்தை. இந்த காரணத்துல இந்த ஜென்மாவால அவனுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதை அவன் சரியாக செய்து விட்டால் அவன் கடமை அவனுக்கு முடிந்து விடுகிறது. ஆனால் அவன் பாவ புண்ணியங்கள் அனைத்தும் தொலைந்து அவன் எல்லா விதமான சக்தியும் அவன் பெறுகின்றான். அதனால் நீ கேட்கறதையும் சேர்த்து அவனை கொடுக்கறா குழந்தைன்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயனுக்கு ஒரு உபதேசம் பண்றாளாம். அப்படியாப்பட்ட ஒரு 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 ரிஷிகளும் பிரார்த்தனை பண்ற கெஞ்சரா தாயார்கிட்ட. ஒண்ணுமே இல்லாத யாரோ ஒருத்தர் போய் நம்ம கெஞ்சிட்டு இருக்கோம். ஒரு மேல் பாஸ் ஒருத்தருக்கார், சார் 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 நம்மளை ஆட்டி படைக்கிற தெய்வமே இருக்க. அது கொஞ்சம் ரிக்வஸ்ட் இருக்கு, உண்மை இருக்கா இருக்கா அது மாதிரி என்ன இருக்கு. தான் என்கின்ற அகம்பாவத்தை விட்டால் நாம் எப்பவுமே சௌக்கியமா இருப்போம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலயே 3 அர்த்தம் இருக்கு தெரியுமா? சாம்பார், ரசம், மோர். இந்த சாம்பார் ரசம் மோர்ல என்ன தெரியுமா? சாம்பார்ல என்ன சார் இருக்கு? சாம்பார்ல காய்கறி நிறைய இருக்கா? அதுக்கு பேர் எங்களுடைய வாச்சனை தான் சொல்லுவேன். சாம்பார் நிறைய சாப்பிடுறவங்கிட்ட பார்த்தா தான்ற அகம்பாவம் நிறைய இருக்கு. பாத்திரிக்கல நீங்க? சாம்பார் மட்டுமே சாப்பிடுவான். 2 தடவை 3 தடவை சாம்பார் போட்டு சாப்பிடுவான். தான் என்கின்ற அகம்பாவம் எடுத்தவன். ரசம், ரசத்துவம் பேரு. 2வது பேர் ரசம். ரசத்துவம் அப்படின்னாக்கா நம்முடைய ரசங்கள் எப்படின்னாக்கா ரசத்துவமா நிர்மலமா இருக்கிறது, எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறது, எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கிறது அப்படின்னு பேரு. அதுக்கு அப்பாற்பட்டது எப்படின்னாக்கா மோர், நிர்மலம், வாரி தருவது. எனக்கு எதுவுமே வேண்டாமே, எல்லாமே ஹாப்பியா இருக்காமே, சந்தோஷமா இருக்கோமே, அந்த நிர்மலத்தை தருவதுதான் மோர் என்பது பேர். அதனால எல்லா விதமான நம்ம உணவிலேயே பலவித ரகசியத்தை பெரியவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பெரியவர்கள் நிறைய ரகசியங்களை மறைத்து வைத்து போயிருக்காங்க. நவபாஷாணம் அப்படின்னு சொல்றோம். நவபாஷாணம் அப்படின்னு சொல்லிட்டு 9 பாஷாணம் எங்க கிடைக்குமா? 9வது பாஷாணம் அஷ்டமந்திர அஷ்டபந்திர கும்பாபிஷேகம் தான் நடக்கிறது. நவபந்திர கும்பாபிஷேகம் நடக்கிறதா? நவபாஷான ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. யாரு? புள்ளகிட்ட இருக்கு. யாரு? சுப்பிரமணிய சுவாமி பழனியில இருக்குது. நவபாஷான சிலை அவன். பெரிய கோடீஸ்வரன், பெரிய கோடீஸ்வரன். மெல்லினர் பெர்லினர் சொல்லலாம். குஷ்டரோகமானது. அது குஷ்டரோகம். குஷ்டரோகம் வெண்குஷ்டம் இல்ல, குஷ்டரோகம். முருகா, இன்னும் பணம் இருந்து என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியுமா? முடியாது. அந்த சுப்பிரமணியோட படிக்கட்டை ஏறி அந்த நவபாஷாணத்துல பண்ணக்கூடிய அந்த பஞ்சாமிர்தத்தை அபிஷேகத்தை பண்ணி இந்த வாரி அவர் கொடுக்கிறாரு. அத சாப்பிட்றான். கீழே இறங்குறதுக்குள்ள குஷ்டம் போயிடுது. கீழே இறங்குறதுக்குள்ள வரலாறு திறந்து பாருங்க சார். இது நான் சொல்றது பொய்யான தெரியும், திறந்து பாருங்க தெரியும் உங்களுக்கு. அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு மில்லியன் அப்படியாப்பட்ட சும்மா ரிஷிகள் முனிகள்னா சாதாரண ஆள் கிடையாது. திருமூலர், ஒரு மூலர் ஒருத்தர் ஒரு ரகசியத்தை வச்சுட்டு போயிருக்கா. அந்த விக்கிரகத்தை பண்ணவர் மகாரிஷி. அந்த மகரிஷி 3 விக்கிரகம் பண்றாங்க.
அந்த 3 விக்கிரகத்தை பண்றார். ஒரு விக்கிரகம் அழிஞ்ச உடனே தான் இன்னொன்னு தெரியும் சொல்றார். அந்த பழனிமலை இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் பாலும் தேனும் கலந்து அபிஷேகம் பண்ண 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 தானா கரையணும். கரைஞ்சாதான் அடுத்த விக்கிரகம் தெரியும். எங்க இருக்குன்னு கேட்டார். ஒளிச்சு வைக்கல, அந்த பழனி மலையிலே இருக்கு. இவ என்னன்னோ ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது போன ஒன்னும் ஆப்படல. சும்மாவா முனிவர்களா? மாயை. இவ பின்னாடி வந்து பைசாக்காக சுவாமி இது பண்ணி 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 வாரி 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 வயசு வயசு கொடுத்து இது பண்ணிட்டா. சாதிகள் போயிடுத்து, எல்லாம் நன்னாதான் இருக்கா. ஆனாலும் அந்த இயற்கை வஸ்து தானா கரைஞ்சாதான் களி. அந்த 3 விக்கிரகம் அழிந்தால் களி முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அவரு கணக்கு அது. அந்த 3 விக்கிரக சிலை முடிஞ்சிடுச்சுன்னா களி உலகம் முடிந்தது அப்படின்னு அர்த்தம். அந்த விக்கிரகம் 2வது விக்கிரகம் ஆபடம்னாக்கா அதுக்கு பிரம்மாவா வரக்கூடிய ஆஞ்சநேயர். அடுத்த பிரம்மா யாரான்னு கேட்டா ஆஞ்சநேயர். சும்மா எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் நம்ம ஒருத்தனுக்கு வந்து எப்படின்னாக்கா மரணம் என்பது எல்லாருக்கும் சரீரத்துக்கு தான், ஆத்மாவுக்கு கிடையாது. புனரபி மரணம் புனரபி ஜனனம் புனரபி ஜனனி கடரே சயனம். நீ பண்ண பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும் சேர்ந்து எங்க போய் பிறக்கணுமோ அங்க போய் பிறப்ப, சிக்ஷப்படுவ, அவதிப்படுவ. ஒரு தாயின் கர்ப்பத்துல வருதுன்றது அவளுக்கு பெருமையா இருக்கும். அந்த தாயின் கர்ப்பமாகப்பட்டு அப்படியாப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் நரகம். நல்ல கீழே நிப்ப, அல்ல மூத்திரத்தை சாப்பிடுவ. என்னன்னா உன் மலத்தை நீ சாப்பிட வேண்டிய வேலை 8ஆம் மாசம். சும்மா இல்ல. ஆனா தாயார் வந்து எப்படின்னாக்கா அவளுடைய கர்மா வினை உன்னை சுமக்கணும். அவளுக்கு கர்ம வினை உன்னை சுமந்து அவள் நல்லபடியா பிரசவிக்கணும். அதான் தவம் பண்றா. ஆனா வந்து அதான் கேட்டாரு யாரு, பட்டினத்தார். அடுத்த தாயின் கர்ப்பம் எனக்கு வரக்கூடாது சுவாமின்னு சொல்லிட்டு எனக்கு அடுத்த ஜென்மாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டார். மரணம் என்பது இயற்கை, தானா வருது. அந்த மரணத்தை ஸ்வீகரிக்கும் போது அன்பா ஸ்வீகரிக்கணுமா. ஐயோ ஐயோ வந்து ஆனந்தமா ஸ்வீகரிச்சேனா எந்த விதமான இதுவும் இல்லாமல் புனர்ஜனனம் இல்லாமல் சுவாமி நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு பேரு. நல்ல நாள் நல்ல தினத்துல வந்து எதையும் சொல்றேன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எப்பவுமே சம்பாத்தியம் மூட்டை 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 மூட்டையோ பாப்பம் பின்னாடி வந்து அதெல்லாம் வரக்கூடாது இல்லையா. நம்ம மாதா பிதா தான் வேறு. இந்த மரம் இருக்குன்னாக்க இந்த மரம் நல்லா காய்ச்சுன்னு இருக்கும். இந்த மரத்தோடு வேறு யார்? தாய் தகப்பனும் தான் இல்லையா. அந்த தாயும் தகப்பனும் அவளை வந்து கண் கலங்காமல் எவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த அம்மா அப்பாவை, அந்த தாய கண் கலங்காமல் கடைசி வரையும் அவளுடைய ஏண்டா நீ பிறக்கும் போது உன்னுடைய மலத்தையும் மூத்திரத்தையும் வாரி போட்டு குண்டிய தொடச்சி என்னென்ன பண்றா, என்னென்ன உபச்சாரம் பண்றான் தாய. அவ வயசான காலத்துல குழந்தையா மாறுறா. அது நீ அவளை செய்யடா. என்ன குறைஞ்சு போயிட போற. ஒண்ணு கொண்டு அனாத ஆசிரமத்தை போய் சேர்க்கிற பண்ற மகாபாது. பண்ணாதீங்க, அது மாதிரி பண்ணாதீங்க. என்ன பண்றா? முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து பிந்தை பயனேதும் பாராமல் நோன்றப்பட்ட என்ன பண்ண என்ன கேட்டாடாவோ என்ன கேட்ட தவம் இருக்கா. அரசமரத்தை போய் சுத்தி சுத்தி வரா. ஐயோ நான் கர்ப்பமாகனா மலடியும் சொல்றாளே, குழந்தை பிறகு இது சொல்றாளே, எவ்வளவு கஷ்டப்படுறா தாயார். 300 நாள் சுமந்த என்னோட அழகு, நான் அவ்வளவு பியூட்டி பார்லர் அப்படி இருப்பேன், பக்காவா இருப்பேன். இந்த குழந்தை தொந்தி தொழிய வயத்த தொறி தொந்தி எல்லாம் அங்கமெல்லாம் ஒன்று பெற்றார். இந்த தாயார் இருக்காளே, அந்த தாயாருடைய வயிற்றுல யாரும் ஒடிக்கூடாது. அவன் இருக்கா என்ன சொல்ற, அவன் டாக்டரா வருவான். பிந்தை பயனேதும் பாராமல் அங்க இருக்கிற பகவான். பிந்தை அவன் டாக்டரா வருவான், கலெக்டரா வருவான், இன்ஜினியரா வருவான். அவ என்ன காப்பாற்றுவான் நினைக்காமல் செய்யக்கூடிய உதவி தயார் பண்ற இல்லையா.
அந்த தாயாருக்கு உண்டின பெருமை எங்க இருக்கு? யாரா செய்யறோமா? அவன் கண்ல இருந்து ஒரு ஜலம் ஒரு பொட்டு பூமியில ஊந்துதுனாக்கா குடும்பமே நாசமா போயிடும். என் குடும்பம் நல்லா இல்ல சாமி, அப்புறம் ஜாதகத்துக்கு ஓடுறது, எனக்கு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சுன்னா உன் ஜாதகத்தை பித்ரு தோஷம் அப்படின்னு வரும், சர்ப்பதோஷம். எங்க போய் செய்வ? பெத்த ஆத்தாளு அப்பனுங்க செய்யாம எங்க போய் செய்ய போற நீ? அதனால தாயின் தகப்பன இருக்கும் போது அவ கண் கலங்காமல் எவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கின்றானோ கடைசி வரையும் தரித்திரம் என்று அவன்கிட்ட வராது. தாரித்திரம் என்பது கெட்டியே வராது அவன்கிட்ட. தரித்திர லட்சுமி பயப்படுவாள் அவன்கிட்ட போடுறது. அம்மா அப்பா பாத்துக்கிறவன கிட்ட பயப்படும். என்னது தரித்திரம்? மாட்டு பொண்ணவளா வரக்கூடியவாளும் அவளும் தாயார் தான். நாளை நீ தாயாராக போற, நாளுக்கு உன் கூட இருக்கான். அதை கருதி வரக்கூடிய தாயார் மாமியார் என்கின்ற தாயாரா நினைத்து கொண்டு தன் தாயார் எப்படி சுவீகரிக்கின்றீர்களோ அதே மாதிரி தன் தாயாராகப்பட்ட மகள் அப்படின்ற மாதிரி என்னுடைய மகள் தானே அவள், அடுத்த மகளா தான் ஏத்துக்கிறான். அந்த தாயாரும் அதே மாதிரி மகளா அவளை சுவீகாரம் பண்ணுங்க. அதனால அப்படி பண்ணலனாக்கா சண்டை சச்சரவுகள் எதுவுமே இல்லாமல் அன்பா ஆனந்தமா என்றையும் சௌக்கியமா இளமையா இருந்துண்டு பொங்கி பொழிஞ்சென்று ஆனந்தமா இருக்கக்கூடிய இந்த கலியுக தர்மத்துல கலி பகவான் வந்துட்டே இருக்கார், உள்ள வந்துட்டார், கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கார். இன்னும் போக போக பார்த்தேன்னாக்கா மனுஷன் 6 அடி கலியுகத்துல, இன்னும் 6 அடி. சதீஷ் பார்த்தேன்னாக்கா 4.25 அடி தான் இருப்பான். பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா களி முத்த ஆள் கொள்ளுவா ஆண்டியா வருவா. களி முத்த குள்ளமா தான் இருப்பா, அப்படியே வேண்டுவா. இன்னும் கொஞ்சம் பார்த்தேன் துளசியை தோடு போட்டு இருக்கணும். நம்ம துளசிய தோடு போட்டு இருக்கோம். துளசி பெருசாச்சா துளசி அப்படிதான் இருக்கும், நீ அவளுக்கு ஷார்ட் ஆயிடுவ. அதனால அந்த துளசியை தொடு போட்டு எடுத்து நம்ம பண்ணணுன்ற அளவுக்கு நம்ம போனோம்னாக்கா தாயார் ஒழுங்கா பார்த்துண்டா என்று அந்த 6 அடி கடைசி வரையும் 6 அடியாவே இருப்பேன். துளசி ஒண்ணு மட்டும் மீறாது. அதனால தாயின் அன்பையும் தாயின் அருளையும் பெறுவதே இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய இந்த வைபவம் இந்த குரு விநாயகர் ஆலயத்தில் சீரும் சிறப்புமாக எங்களுடைய நிர்வாகிகள் ஆனந்தமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எல்லாரும் எல்லா விதமான வைபவங்களும் எல்லா விதமான செல்வங்களும் எல்லோரும் பெற வேண்டும், நாங்கள் மட்டும் பெற வேண்டும் அல்ல. இந்த நகர்வாழ் மக்கள் அல்லாது, இந்த நகர்வாழ் மக்கள் அல்லாது, தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாரத தேசமே, பாரத தேசம் இல்ல, அமெரிக்கா, இங்கிலாந்து, எங்கெங்க இருக்கால வாழக்கூடிய மக்கள் எல்லா மக்களும் சௌக்கியமா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய பேரருள் ஆனந்தம். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் நிலை வேண்டும் என்பது கண்ணதாசன் சொன்ன மாதிரி அந்த பகவான் தாயார் எல்லா வளமும் நீங்க பெற்று சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போது எங்களோட முதல் கால யாகத்தை சீரும் சிறப்புமாக துவங்க இருக்கின்றோம். எல்லோரும் எல்லா நலனையும் கருதி எல்லா க்ஷேமாக லாபத்துடன் சௌக்கியமாக ஆனந்தமாக ஆரோக்கியமாக இளமையாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு இந்த விழாவினை நடத்தி கொடுக்கக்கூடிய சொன்ன என்னுடைய குழுவினர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வைபவத்தை துவங்க இருக்கின்றோம்.